வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிம்மக்குட்டை பெருமாள் கோயில். இப்போ நம்ம என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கோம்னா, எப்போதுமே நம்ம வரக்கூடிய நம்ம சிம்மக்குட்டை பெருமாள் கோயில் தான். இந்த பெருமாள் கோயிலுக்கான ஒரு தீபத்தூண், இதுதான் நம்முடைய தீபத்தூண் இருக்குது. இந்த தீபத்தூணில் நம்ம பெருமாளுக்கு எப்பெல்லாம் பூஜை நடக்குதோ அந்த மாதிரியான நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவோம். இதுதான் நம்முடைய வழக்கம். இந்த வழக்கத்தில் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களால் தீபம் ஏற்றப்படாமல் போகுதுன்னு வைங்களாம். ஒரு 50-100 ஆண்டுகள் கழித்து அடுத்த தலைமுறைக்கு இது என்ன தூணா மாறும்னா சர்வே தூணா மாறிடும். இந்த சர்வே தூண்ல இருந்து தான் இந்த பக்கம் ஆந்திரா எல்லையும், இந்த பக்கம் கர்நாடகா எல்லையும், இந்த பக்கம் மாவட்ட எல்லைகளும் பஞ்சாயத்து எல்லைகளையும் அளந்து வரையறுத்தாங்க அப்படின்ற ஒரு பொய்யான வரலாறை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால இதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டியது, தீபம் ஏற்ற வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பண்பாட்டு வழிமுறை. இதை தவற விடக்கூடாது. ஏன்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களின் திராவிட வரலாறு இந்த மாதிரியான உணர்வுகளை நமக்கு வழங்குதுன்றது தான் உண்மையான விஷயம். இது தீபத்தூணா சர்வே தூணா மாற்ற வேண்டியது நம்முடைய கையில் இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு, நம்முடைய தாத்தா முன்னோர்கள் விவரம் தெரிஞ்சு இது தீபத்தூணா தான் இருக்குது. இதை தொடர்ந்து பயணம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அப்படியே நம்ம இந்த மலை உச்சியில பார்த்தோம்னா, இந்த மலைக்கு பேரு எத்தல மலைன்னு சொல்லுவோம். அந்த மலையில எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் அது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் தீபம் ஏத்துறது தவறாம நடந்து கொண்டு வருது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனா மட்டும்தான் இது தீபத்தூணாவும் எப்போதுமே தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா திராவிட மாயையில் நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய குழந்தைகள் சிக்கும்போது இது சர்வே தூணா மாறும். நம்முடைய பண்பாட்டு வழிமுறைகள் அழிக்கப்படும், நம்முடைய கலாச்சாரங்கள் அழிக்கப்படும். அடுத்து நம்முடைய பொய்யான வரலாற்றுகளை நம்ம மீது திரிச்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, நம்ம ஒரு அறிவுள்ள சமூகமாக வாழலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை நடக்காமல் போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு நம்முடைய பாரத தேசத்தின் தமிழ் மக்களின் தலையாய கடமையாக நம்ம உணர்ந்து இதை போற்றி பாதுகாக்கணும். இது எங்கே இருக்குன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்றம் நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றியத்தில் நாயனச்செருவு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சிம்மக்குட்டை பெருமாள் கோயில். அதில் இருக்கக்கூடிய தீபத்தூணை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை போற்றி வணங்க வேண்டியது, பெருமாளை வணங்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய நன்மைக்காக. நன்றி. மலை உச்சியில் இருக்கோம். இந்த மலையிலிருந்து நம்ம இந்த ஊரை பார்த்தோம்னா மிக அற்புதமான காட்சிகள் நமக்கு தெரியும். பறந்து விரிஞ்ச மிக தொலைவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊர் அமைப்புகள் தெரியும். அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம்னா இந்த பக்கம் பாலாறு, அதுக்கடுத்து ஏலகிரி மலை, அதுக்கடுத்து தீர்த்தமலை, தென்பெண்ணை ஆறு, இந்த மாதிரியான காட்சிகள் இந்த மலை மேலே இருந்து நமக்கு தெரியும்.